கீரை செய்யறப்ப நல்ல பிரைட்டா வராம மங்கி போயிடுதான் அப்படின்னா இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணி பாருங்க. ஒரு பாத்திரத்துல கொஞ்சம் வெந்நீர் சேர்த்துக்கோங்க. நல்ல சூடு வந்தோடனே அதுல ஒரு சிட்டிகை அளவுக்கு சுண்ணாம்பு சேர்த்துக்கோங்க. நம்ம வெத்தில பாக்கோட போடுவோம் பாத்தீங்களா, அந்த சுண்ணாம்பு தான். கொதி வந்த உடனே இதுல எதிர் அரைக்கீரையோ இல்ல முளைக்கீரையோ சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா இந்த மாதிரி பெரட்டி விட்டீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ்ல நல்லா அந்த குவான்டிட்டியே கம்மியாயிடும். இப்போ ஒரு சிசர் வச்சு லைட்டா கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நமக்கு கட் பண்ற வேலை ஈஸியா இருக்கும் சாஃப்டா இருக்கிறதுனால. இப்போ ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சிடுங்க. இப்போ ஒரு மிக்சி ஜார்ல 2 பச்சை மிளகாய், 3 பூண்டு பல்லு சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்து இதை நல்லா மைய அரைச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த கீரையை மட்டும் எடுத்து சேர்த்துக்கோங்க. அந்த தண்ணி சேர்க்காதீங்க. கீரையில ஆக்சிலேட் இருக்கும். இது கிட்னி ஸ்டோன்ஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணும். ஸோ இந்த மாதிரி செய்யறதுனால கால்சியம் ஆக்சிலேட்டா மாறி அந்த தண்ணியோட அது வெளியில போயிடும். கீரை உங்களுக்கு நல்ல பிரைட்டா இருக்கும், டேஸ்டாவும் இருக்கும். இந்த மாதிரி கீரை மசியல் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.